ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு லைவ் ஆர்டர் ப்ராசஸிங் எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங் பிஸ்னஸோட அப் டு டேட் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, ஸோ எப்படி பண்ணலாம், எப்படி இந்த பிஸ்னஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்யர்மெண்ட் தேவை இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுவோம். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணுறோம். ஸோ வி டூ ஆல் டைப் ஆஃப் பிரிண்டிங். ஸோ டிஷர்ட் பிரிண்டிங்கும் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஏன் மல்டிபிள் மெத்தட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வுட் பி அ பெனிஃபிட்ஸ் ஃபார் இதர் கஸ்டமர் அண்ட் அஸ் வெல் அஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இதனால் நிறையா வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது நிறைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்குது, குவாலிட்டி வைஸ் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து நம்ம இந்த கார்மெண்ட் பிரிண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஆர்டர் பிரிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸோட லைவ் ஆர்டர்ஸோட ஃபுட்டேஜஸை உங்களுக்கு அதை எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபுட்டேஜஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கனால கேப்சரிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பட் இன் ஃபியூச்சர் வீடியோஸில் வில் டூ மோர் கிளிப்பிங்ஸ், சரிங்களா? அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸில் வந்து பிரிண்டிங் மெத்தட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? வி ஷுட் நோ த மெத்தட்ஸ் ஆஃப் பிரிண்டிங் இன் டிஷர்ட். இதில் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்டிங் பேஸு அண்ட் பார்த்தீங்கன்னா வைனல் இருக்குது, டிடிஎஃப், D2G, எம்ப்ராய்டரி பண்ணலாம், சப்ளிமேஷன் பண்ணலாம், ஹை டென்சிட்டி பிரிண்ட் பண்ணலாம், பஃபிங் பண்ணலாம், ரேடியம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிரிண்டிங் இருக்குது. ஸோ எதுக்காக இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது, ஒரே மெத்தடில் முடிச்சலாமேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரிக்வயர்மெண்ட் தான். ஸோ குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது வி கேன் கோ வித் ஸ்க்ரீன் பிரிண்டிங், அது பேஸு. ஸோ எப்பயுமே வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஹை டென்சிட்டி, ஹை குவாலிட்டியாக கிடைக்கும். அதர் டைப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி தான் இருக்கும். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் அதாவது very cost effective rather than other printing. Screen printing is cost effective rather than other printing types. So DTF எடுத்துக்கிட்டீங்கன்னா, D2G எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பிரிண்டிங்கோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் குவான்டிட்டி லோயர் குவான்டிட்டி இருக்குது, லெஸர் குவான்டிட்டி இருக்குன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. we can go with digital transfers தான். ஸோ லார்ஜராக இருக்கும்போது சே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டிஷர்ட்ஸ்க்கு மேலே ஆர்டர் வரும்போது we can go with screen printing, சரிங்களா? ஸோ 10-15 வரும்போது we don't have other choice, நம்ம வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் தான் போகணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் தெரிஞ்சால் தான் we can easily choose the method based on the order. ஸோ ஒரு ஆர்டர் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகணும்னா நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 டிஷர்ட்ஸ் ஆர்டர் வந்தது. பேக்கில் வந்து ஸ்க்ரீன் போட்டேன், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் போட்டேன், லோகோ வந்து கிரேடிங் மாதிரி இருந்தது. அந்த லோகோ பக்கத்தில் வர அந்த கம்பெனி நேம் வந்து வைனல் கட் பண்ணி போட்டேன். ஸோ கிரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட முடியாதுன்ற எந்த வந்து லிமிடேஷனுமே கிடையாது. பட் இட் ஹேஸ் மோர் ஒர்க். ஸோ அந்த டிஷர்ட்டுக்கு டிடிஎஃபாக போட்டோன்னா கடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தென் அந்த நேம் வைனல், ஏன்னா அது கொஞ்சம் வைனல் வந்து உங்களுக்கு நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டியூரபிலிட்டியும் பக்காவாக இருக்கும், ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் செஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி போட்டேன். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து இன்வால்வ் இன் தட் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் 3 மெத்தட் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மெத்தட்ஸ் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் we can play with the printings, சரிங்களா? ஸோ அப்போ ஆர்டரில் வந்து நம்ம ஐடியா பண்ணி நம்ம எந்த இது தேவையோ அந்த க்ரைட்டீரியாவுக்கு எந்த மெத்தட் ஆப்டாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வைட்டல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே ஒர்க் பண்ணோன்னா we can do more, சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயுமே வந்து ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே அந்த பிஸ்னஸ் இருக்க மெத்தட்ஸ் அண்ட் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணி அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதில் ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோஸ் வியூ பண்ணுறது தான் இந்த சேனலோட க்ரோத் அண்ட் வில் டூ மோர் வீடியோஸ் ஃபார் தட், சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஆர்டர் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ்க்கு எங்களை ரீச் அவுட் பண்ணணும். வில் டூ அவர் பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணிக்கிறோம். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.